தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆண்டு தவறாமல் எது தவறினாலும் உங்களுடைய கிழக்கு பகுதியில் நாங்கள் வர தவறியதே இல்லை. இன்றைக்கு மற்றவர்கள் பார்வையில் ஒரு பெரிய தோல்வியை திமுக சந்தித்திருக்கிறது என்ற சூழ்நிலையிலே கூட தோல்வியால் நாங்கள் துவண்டு விட மாட்டோம். வெற்றி வந்தாலும் அதற்காக நாங்கள் வெறிகொண்டு அலைய மாட்டோம் என்பதை காலங்காலமாக நிர்ணயித்து கொண்டு பயிற்சி பெற்ற ஈரோட்டு பயிற்சி களத்திலே பயிற்சி பெற்ற தந்தை பெரியாரின் தொண்டர்களாக, அண்ணாவின் அருமை தம்பிகளாக, கலைஞருக்காக என்றென்றைக்கும் அந்த படையிலே மாறாத கொள்கையாளர்களாக இவற்றை 3 பேரையும் கொள்ளடக்கிய ஒருவர் என்று சொன்னால் அவர்தான் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய அந்த பெருமைக்குரிய ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட அவருடைய நிலையிலே இன்றைக்கு தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் அளித்திருக்கிறார்கள். எங்களை எப்போதுமே பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவியால் பார்வை பெறக்கூடியவர் அல்ல, கொள்கையால் அளக்கப்படக்கூடியவர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும். என்னுடைய உரை சபாபதி மோகன் அவர்கள் அற்புதமான ஒரு உரையாற்றினார். எங்களுக்காக வழிவிட்டிருக்கிறார். அவர் இன்னும் பேச விட்டுருந்தால் பேசிக்கொண்டே இருப்பார். மிக முக்கியமாக இருந்தாலும் நீங்களும் ரொம்ப நேரம் காத்து கொண்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கூட அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கிட்ட சொன்னேன், பொதுக்கூட்டங்கள் போடும்போது முந்தி மாதிரி இந்த அரங்கத்தில் போடாதீங்க, மக்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பொது இடங்களே போடுங்கள் சொன்னேன். உடனே செய்தி காட்டினார். அதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இன்னும் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோரும் வந்த நேரத்தில் ஒன்றை சொன்னார். இங்கே எந்த விதமான சோர்வையும் நான் இந்த மக்கள் மத்தியில் பார்க்கல. சோகம் இருந்திருக்கலாம், ஆகவே இப்படி நடந்து விட்டதே என்று ஒரு ஆற்றல் இருக்கலாம். ஆனால் படை வீரர்களுக்கு எப்போதுமே படையை நடத்தித்தான் பழக்கமே தவிர அவர்கள் தடையை உடைத்து கொண்டு படையை நடத்துவார்கள். அடுத்த களம் என்ன, அதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே தான் மிகப்பெரிய அளவிற்கு கலைஞர் அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய கொள்கையாளர்களை என்பதற்கு இந்த அடையாளம் இந்த கூட்டம். அராய்க்கழகம் சார்பாக 103வது வயதை அவர்கள் குறிக்கின்ற நேரத்தில் தமிழ்நாடெங்கும், இன்னும் கேட்டால் பிற மாநிலங்களிலும், கர்நாடகத்திலும், மகாராஷ்டிரத்திலும், புதுச்சேரியிலும் 3 மாநிலங்களையும் கூட அறிக்கை விட்டு தொடர்ந்து கலைஞருடைய அந்த 103வது ஆண்டு பிறந்தநாள் விழா நடப்பதற்கு காரணம், சில பைத்தியக்காரர்கள் சொல்வதைப் போல, சில ஊடகங்கள் தவறாக எழுதி அற்ப சந்தோஷத்தை பெறுவதைப் போல திராவிட கொள்கை ஒருபோதும் தோற்காது. திராவிடம் என்றைக்கு வெல்லும், அதை வரலாறு என்றும் சொல்லும். அதுதான் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒருவருடைய பிறந்த நாள் விழாவை ஏன் கொண்டாடுகிறோம், எத்தனை தோல்விகளை எல்லாம் சந்தித்திருக்கிறதை பற்றி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். கலைஞருடைய சிறு ஆதாரத்தோடு சொல்லி பழக்கப்பட்டவன். இது கலைஞருடைய தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் ஒரு அற்புதமான புத்தகமாக திமுக கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த திமுக கழகத்தினுடைய தலைமை கழக வெளியீடு பல இளைஞர்கள் பார்த்துக்க மாட்டார்கள். 2011 வெளியிடப்பட்ட ஒரு அதுக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா, தம்பிக்கு கடிதம் எழுதும்போது எந்த உறவு முறை எப்படி எடுத்துக்கொண்டுவார் கலைஞர், ஏன்னா இளைய தலைமுறை தெரிந்து கொண்டிருக்கணும், இளைய தலைமுறைக்கு முதிய தலைமுறையும் அறிவுறுத்தணும், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அந்த அறிவுரை சொல்கிறப்ப நீ இன்றி நான் இல்லை, இதுதான் தலைப்பு. நீ இன்றி, இந்த தலைப்பே தம்பி நீ இன்றி நான் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றார்கள்.
மழை பெய்தாலும் நான் நிறுத்த மாட்டேன், அது பேசுவேன். அதுதான் மிக முக்கியம். மழை முக்கியமல்ல, நல்ல குளிர்ந்து வெப்பத்துக்கு ரொம்ப அருமையான தென்றல் காற்று, அவ்வளோதானே தவிர இதை யாரும் நீங்கள் களைய வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து கொள்ளுங்கள், இது நமக்கு குளிர்ச்சி தேவை. இப்போ அவ்வளோதான், நம்ம வெப்பத்தில் இருக்கிறதுனால குளிர்ச்சி தேவை. ஆகவே அந்த குளிர்ச்சி இப்போது வரவேற்க வேண்டியதுதான். ஒன்றும் மழை அதிகமாக இருக்காது, அங்கங்கே பன்னீர் துளிகள் மாதிரி விழுந்து கொண்டிருக்கும். கண்ணீர் துளிகளாக ஆரம்பித்த இயக்கம் தான் இந்த இயக்கம். ஆகவே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ வரும்போது நாம் கலைஞர் பேசுகிறார். நான் சொல்வதை விட மிக முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய செய்தி 2 தான். என்னென்னா, ஈரோட்டில் பேசுகிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு கலைஞர் பேசுகிறார். இவ்வளோ மாதிரி இருக்கக்கூடிய தலைமை வாய்ப்பு இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும், அதுதான் மிக முக்கியம். அது நாம் நம்முடைய பெயரும் பயனை தமிழகத்திலே திராவிடம், நான் கூறுவது திராவிடம் என்ற இந்த சொல்லை, திராவிட இயக்கம் என்ற அந்த சொற்றொடரை தமிழகத்திலே இணைத்து அதனுடைய பெரும் பயனை நாமெல்லாம் பெறுகின்ற அளவிற்கு பாடுபட்ட பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல சொல்கிறார், ஈரோட்டில் பேசுகிறார். அப்போ 2011 வாக்கில் அந்த தேர்தல் நேரத்தில் பேசுகிறார், நன்றி உடையவராக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே எவ்வளவு முன்னோக்கு கலைஞருக்கு இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு செய்தி. காலமெல்லாம் பெரியார் எதற்கு பாடுபட்டார்? மக்களை பார்த்து கேட்கிறார். எதற்காக உழைத்தார்? பேரறிஞர் அண்ணா எதற்காக எழுதி எழுதி குவித்தார்? அவர்களுக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால், இந்த இனம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது. இந்த இனத்தை இனப்பகைவர்கள் யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதுதான், தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த இனத்தை அழிக்க எவனும் நினைக்கவே முடியாது. நினைத்தால் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் மிக முக்கியம். ஒன்றும் தேவையில்லையே, நல்லா இருக்கு, தேவையில்லை. அங்கேயே எல்லோரும் அவங்க படிச்சு அதே மாதிரி இருக்கலாம் நம்ம. அதுதான் மிக முக்கியம். எனவே தான் இந்த இனத்தை அழிக்க எவனும் நினைக்கவே முடியாது. எவ்வளவு கோபத்தோடு ஆத்திரத்தோடு சொல்கிறார். எவனும் நினைக்கவே முடியாது. நினைத்தால் நினைத்த மாத்திரத்திலேயே அவர் எப்பவுமே அவன்னு சொல்ல மாட்டார். இந்த கோபம் அவருக்கு, நினைத்தால் அந்த அவன் நிலைக்காமல் போய்விடுகிறான் என்பதுதான், போய்விடுவான் என்று எடுக்கின்ற அந்த சபதம் ஈரோட்டு மாநகரத்திலே தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே பேரொளியாக இன்றைக்கு கிளம்புகிறது என்றால், இந்த பேரொளிக்கு என்றைக்கும் தோல்வி இல்லை, வெற்றி பெற்றே தீருவோம், பலத்த கைதட்டல் என்று அதில் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த நேரத்தில் இப்போ பேசுகிற மாதிரி இல்லையா கலைஞர்? நமக்கெல்லாம் அது அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லையா? அடுத்து சொல்கிறாரு, எவ்வளோ முன்னோக்கு பாருங்கள். தோல்வி என்பது பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சந்தித்தது தான். அண்ணா அவருடைய தேர்தலிலே முதலாக இல்லாவிட்டாலும் 2வது முறை சந்தித்தது தான். ஆனால் வெற்றி தோல்விகள் ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு, ஒரு தலைவருடைய லட்சியங்களுக்கு முத்திரை அல்ல. அவைகள் மேலும் மேலும் வெற்றி தோல்விகள், கவனிங்க தோழர்களே, தாய்மார்களே, கவனியுங்கள். வெற்றி தோல்விகள் என்று சொல்வது ஒரு இயக்கத்தினுடைய மிக முக்கியமாக மூலமாக, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு, ஒரு தலைவருடைய லட்சியங்களுக்கு முத்திரை அல்ல. அவைகளை மேலும் மேலும் கொண்டெடுத்து செல்லுகின்ற, மேலும் மேலும் வெற்றி பெற செய்கின்ற அத்தகைய பாதைகளாகத்தான் அவைகள் அமைந்திருக்கின்றன. இதுதான் மிக முக்கியம். தோல்வியை கண்டு நம்ம தோழ வேண்டிய அவசியமே கிடையாது என்பதற்கு வெற்றிகளுக்கான பாதைகள், அதுதான் மிக முக்கியம் என்று சொன்னார். அதற்கு சொல்லும்போது நண்பர்களே, மிக முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் என்ன நினைக்க வேண்டும், ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தா முதல்ல தொடங்கும் போது ஒரு வார்த்தை போடுவாங்க, கலைஞருடைய குரல் கேட்கும். அதில் கலைஞருக்கு என்னன்னா, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும், மறந்துடாதீங்க, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் சாக மாட்டேன், கட்டுமரமாக மிதந்துதான் உங்களுக்கு உழைப்பேன்னு சொன்னார். அவர் கட்டுமரமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
இப்ப இருக்கிற தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட உழைப்பின் உருவமாக இருக்கிற எங்கள் ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுமரமாக இல்லை, கப்பல் மரமாக வந்து உழைப்பார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தான் பெற்றிருக்கிறோம். ஆகவே சாதாரணமல்ல, மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே நான் எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ரொம்ப பேர் மழை வரலையேன்னு கவலைப்படுறாங்க. நான் எப்போ வேணாலும் பேசலாம், ஆனால் மழை வந்து இங்கே ஊற்றுகிறதுன்னு சொன்னால் மிக முக்கியமாக கண்ணீர் துளிகள் தொடங்கப்பட்ட நேரம் மழையில் தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. 103 வயதானாலும் இங்கே இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உழைப்பு என்பது இருக்கிறத, அது வழிகாட்டக்கூடிய உழைப்பு. அதுதான் நடத்தி பார்க்க வேண்டும். சொன்னார் அழகாக, எங்காவது ஒரு இடத்தில் இந்த கொள்கை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் நண்பர்களே ஒன்றே ஒன்று. எங்காவது ஒரு தலைவர் எதிரிகள் கூட யாரவரை தோற்கடித்து விட்டோம் என்று மகிழாமல் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஐயோ நாம் தோற்கடித்து விட்டோமே, அவர் தோற்று விட்டாரே என்று அந்த கண்ணீர் துளிகள் இன்னமும் பன்னீர் துளிகள் போல அவர் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த அடையாளம். அதுதான் மிக முக்கியம். அதனால் இந்த இயக்கம் நொடிந்து விடாது, இந்த இயக்கம் சரிந்து விடாது, இந்த கொள்கைகளுக்கு ஒருபோதும் சரிவு ஏற்பட்டு விடாது. அதைத்தான் நீங்கள் நன்றாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தந்த பணத்தை வாங்கி வங்கியில் போட்டுட்டு அந்த 5000 ரூபாயை அவர் விடுத்த விடியல் பயணத்திலேயே பஸ்ஸில் போய் அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கேயே ஓட்டு போட்டு அவருக்கு எதிராகவே ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் கூட அந்த மனிதர் கலங்கவில்லை. ஓட்டு போடாதவர்களுக்கு உடனடியாக தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக வந்து அவருடைய தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் கூட நன்றி சொல்லவில்லை. ஆனால் தோற்றதாக சொல்லிக் கொள்ளப்படுவதால் இது யாருக்கு வெற்றி? எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை தயாரித்திருக்கிறார் கலைஞர். காரணம் மூல வித்து தந்தை பெரியார். அதுக்காக தான் சொன்னேன். ஆகவேதான் பெரியாருடைய இயக்கம் என்பது வெற்றி தோல்விகள் தேர்தல்களால் நிர்ணயிக்கப்படுவதல்ல, கொள்கையால் அளக்கப்படுவது. தோழர்கள் இருக்கிறார்களே, எந்த பயனையும் பெறாத தோழர்கள் கட்டுப்பாடு மிகுந்தவர்கள். அதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை சொன்னபோது தந்தை பெரியார் சொன்னார், கடமை கண்ணியம் அப்புறம் இருக்கட்டும், கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டை தோழர்களே நீங்கள் அத்தனை பேரும் இங்கே பெற்றதன் காரணமாகத்தான் நிச்சயமாக வாய்ப்புகள் வரும், நிச்சயமாக. ஆகவே தான் மிக தெளிவாக அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மிக ஆழமாக வெற்றி கற்றிருக்கிறார். 2 இடங்கள் வந்த தேர்தல் உண்டு சென்னையிலேயே, வெறும் 2 இடங்கள். ஒன்று கலைஞர், இன்னொன்று நம்முடைய பழைய மேயர் பாக்ஸர். அதுதான் மிக முக்கியம். இவருடைய அந்த ஹார்பர் தொகுதியில் செல்வராஜ் துணை மேயராக இருந்தவர், அப்படிப்பட்டவர். அந்த எல்லாம் பார்த்து தான் இந்த இயக்கம் இருக்கிறது. எனவே தான் 1000 இடிகள் இடித்தாலும் 10,000 மின்னல்கள் வந்தாலும் என்றைக்கும் உறுதியோடு இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு பெயர் தான் திமுக. சில பைத்தியக்காரன் நினைக்கிற மாதிரி இல்லை. மிக முக்கியமாக இன்னைக்கு எப்படி விளம்பரம் வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டுமானா, இன்றைக்கு துக்ளக் பத்திரிக்கை வந்திருக்கு. இன்றைக்கி வந்த உடனே இந்த துக்ளக் பத்திரிக்கையில் இன்றைக்கி விடுதலை பார்த்தா மிக முக்கியமாக அதில் எடுத்து போட்டிருக்காங்க, பதில் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன இந்த பத்திரிக்கை இன்றைக்கி விடுதலை வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிக்கையில் துக்ளக்கில் முதல் அட்டை, வெற்றி பெற்றவர்களை பற்றி இல்லை, இது முதல் அட்டை எங்களுக்கு தான் விளம்பரம், அதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, இங்கே நான் உட்காந்துருக்கேன், ஸ்டாலின் என்னை பார்த்து கேட்குறார் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே என்னன்னா, இப்போ ஒரு பார்ப்பனர் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சராக வந்திருக்கிறார். உடனே அவர் திருச்செந்தூரில் மாறு வேடம் போட்டு 3 அர்ச்சகர்கள் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி அதுக்காக நீக்கணும்னு சொல்கிறத வைத்துக்கொண்டு ஆகா பார்த்தீர்களானா அப்படிங்கிறார். பக்கத்தில் சேகர் பாபு நிற்கிறார். நாங்கள் 3 பேர் தான் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை, எங்களை மறக்காமல் இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். என்றைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆக என்ன அர்த்தம்? ஐயோ இதெல்லாம் அவர் காலத்தில் இருந்தால் நடக்குமா? திருச்செந்தூர் லஞ்சம், அதில் மேலே தலைப்பு என்னென்னா, திருச்செந்தூர் கோயிலில் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் பணி நீக்கம் செய்து அறநிலைத்துறையில். கோயிலில் அர்ச்சகர் லஞ்சம் வாங்கினாருங்கிறதுக்கு தானே பணி நீக்கம் செய்தார். ஆகவே இவர் காலத்தில் இல்லையேன்னா
இவர் காலத்தில் லஞ்சம் வாங்குற அர்ச்சகர் இல்லை. அதுதான் மிக முக்கியம். அதுதான் மிக முக்கியம். ஒரு தவறு நடந்தது, சில பேருக்கு ஞாபகம் இல்லை. என்ன தெரியுங்களா, அவங்க 3-4 அர்ச்சகரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இவர் காலத்திலையும். அந்த 83 புகார். அந்த நேரத்தில் கூட உடனே விஷமமாயிடுதுன்னா இதே பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவங்கெல்லாம் அனைத்து சாதியினர் அர்ச்சகரா ஸ்டாலினால சேகர்பாபுனால நியமிக்கப்பட்டவர்னாரு. ஒரு ஆள் கூட கிடையாது, அவெல்லாம் பழைய ஆட்கள் நிர்ணயம் பண்ணுவேன் என்று தெளிவாக பதில் சொன்னார்கள். ஆகவேதான் தோற்றாலும் நாமே வெற்றி பெற்றாலும் நாமே என்பதுதான் நினைத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ திட்டம் வரணும்னா அன்னைக்கு எந்த பணம் விழுந்ததோ அதே திட்டத்தை தான் நீட்டணும், அதே பாதையில் தான் போகணும், அதே விடியல் பயணம் பஸ்ஸில் தான் ஏறணும். ஸ்டாலின் ஆளுகிறார்னு அர்த்தம், திராவிடம் ஆளுகிறார்னு அர்த்தம். திராவிடம் அதுதான் வைத்திருக்கு, ஆரியத்துக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அதனால தான் மற்றவர்களால் தாங்க முடியல. ஆரியம் இப்போ எல்லா இடத்துலையும் பூந்து காங்கிரஸுக்குள்ளேயே பூந்துருச்சு. அதனால தான் தம்பி எல்லாம் இங்கே இருக்கார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமாக நினைத்து பார்க்கணும். ஆகவே தான் ஆரியம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் எங்கள் காரியம் தடைபடாது. அதுதான் எங்கள் வீரியம் ஒருவரும் பின்வாங்காது. அதை நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி மீண்டும் ஒரு நாள் விரிவாக விளக்கமாக பேசுவேன். நீங்கள் நனைந்து விடுகிறீர்கள் என்பதற்கு தான். நான் நனைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் நனைந்து விடக்கூடாது. ஆனால் நனைய வேண்டிய நேரத்தில் நனைவதும், உருக வேண்டிய இடத்தில் உருவதும், உழைக்க வேண்டிய நேரத்தில் இதுக்கு உழைக்கின்றதும் இதுதான். ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி. குறிப்பாக சேகர் பாபு அவர்களுக்கும் பேசிய நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் சந்திப்போம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.